வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முருங்கைக்கீரை பொரியல் பருப்பு சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கூட கசப்பு இல்லாமல் ரொம்ப சுவையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை பொரியல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை உருவி நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன், தண்ணிலாம் வடிகட்டி. இப்போ கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் செய்யும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். நான் கடுகு சேர்க்க மாட்டேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு கடுகு சேர்க்காமல் நீங்கள் இந்த பருப்பு மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையும் தெரியாது நம்ம இது போல் செய்கிறப்ப. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுபட்டதுக்கு அப்புறம் இதில் ஒரு 2 வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது கீரையோட டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் சேர்த்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பக்குவத்துக்கு நம்ம வதக்கணும்னா போதும். ரொம்பலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக அந்த வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். பருப்பு பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த பருப்பை நான் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். கழுவிட்டு ஊற வச்சதுனால அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். கீரை எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு இந்த பருப்பு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 வாசி வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கீரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ ஒரு மூடி போட்டு பார்த்திங்கன்னா இந்த பருப்பு நல்லா வேகட்டும். ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும் பருப்பு. இப்போ இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஒரு பருப்பு எடுத்து அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா நசுங்கி வரும். நல்லா கொலையே வேக வைக்கக்கூடாது. இந்த பக்குவத்துக்கு தான் நம்ம பருப்பை வேக வைக்கணும். கொலையே வேக வச்சிட்டோம்னா நமக்கு கீரையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா இருக்காது. இந்த பக்குவத்துக்கு வேக வச்சிட்டோம்னா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும், அந்த கீரையும் பருப்பும் சேர்த்து சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்துக்கிறேன். கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடிலாம் போடக்கூடாது. அந்த தண்ணியிலே நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். கீரை பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும். ரொம்ப நாளைக்கு வேக வைக்கக்கூடாது கீரையை. நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே வெந்து வந்துடும் கீரை. இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றியும் வந்துருச்சு. 2 நிமிஷம் தான் ஆணுச்சு இந்த கீரை வெந்து வரத்துக்கு. முருங்கைக்கீரையை ரொம்ப நாளைக்கு நம்ம வேக வைக்கக்கூடாது. நல்லா இது போல் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிட வேண்டியதான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்குங்க. நல்லா ஒத்தாப்பில் ஒரு தடவை கலந்து விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட கீரை பொரியல் ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது போல் செஞ்சு பாருங்கள். கீரையில் உள்ள அந்த தோற்புத்தன்மை கசப்புத்தன்மை எதுவுமே தெரியாது. ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றப்ப. நல்லா காரக்குழம்பு சாம்பார் இது கூடலாம் வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கீரை பொரியலை. நான் இன்றைக்கி சொன்னது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.